ஹலோ மக்களே. ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து இந்த மலபார் கீரை அப்படின்னு சொல்லி மலபார் ஸ்பினச்சை வந்து நான் தண்ணீரை போட்டேன். சரி ரூட் வருதா இல்லையா அப்படின்னு பார்த்தா சூப்பராக ரூட் வந்திருக்கு. நான் நினச்சேன் சரி ஓகே, இப்போ நான் வந்து அந்த கீரையை வந்து கட் பண்ணும் போதே இந்த அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து அழுகி போன மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஒரு வேளை இந்த மாதிரி ஃபங்கஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அது வளராது ரூட்டுன்னு எடுத்துட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருந்தது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. அதாவது இதே மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே நம்ம தூக்கி போட்டுடலான்னு நினச்சேன். சரி ஓகே இருந்தாலும் பட்டு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு தான் நான் கவனிச்சேன். பார்த்தீங்கன்னா ரூட் விட்டுருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே விட்டுருந்தது. நம்ம எல்லாமே என்ன நினைப்போம், ஸோ இந்த கார்னர்லேருந்து வரும் அப்படின்னு நினச்சா முழுன்னு இருக்கிற இடத்துல இங்கே நல்லா பார்த்தா தெரியும் இங்கே வந்து அந்த ரூட் வந்து விட்டுருக்கு. நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து கணிச்சிடலாம். ஸோ 3 ஸ்டெம்மில் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு விட்டுருக்கு பாருங்கள். அந்த வேறு வந்து எந்த இடத்துல இருக்குது, இந்த ஸ்டெம்மில் வருது. அதாவது முழுன்னு இருக்கிற இந்த இடத்துல வந்து அந்த ரூட் வந்து வெளியே வந்திருக்கு. இதை பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இங்கே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ரூட் விடுறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சொல்லப்போனால் இது வந்து சக்ஸஸ். அப்புறம் பிரம்மகமலம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து அந்த இது வந்திருக்கு, அந்த பூ வந்திருக்கு. சிலது ரொம்ப குட்டியாக இருக்குது, அதெல்லாம் அப்படியே உதிர்ந்தது. ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பாருங்களேன், சூப்பர். இங்கே பாருங்கள், அதாவது என்கிட்ட இது பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டு கூட அது எந்த இடத்துல நம்மளுக்கு இடம் இருக்கோ அந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து அது வந்து பூ வைக்கும். அதுதான் இதில் வந்து ஸ்பெஷாலிட்டியே. அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பெண்டாயிருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு யூ மாதிரி பெண்டாகி வந்திருக்குன்னு. ஏன்னா அங்கே இடம் இல்லை அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்குன்னு சொல்லி இருக்கிற இடத்துல வந்து பெண்டாகி அந்த மொக்கு வந்து இருக்குது. ஏன்னா இலை தான் புதுசாக பெண்ட் ஆகும்னு நம்ம சொல்லுவோம், இலை இந்த தண்டு எல்லாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ மொக்கே வந்து பெண்ட் ஆகும்னா எந்த இடத்துல நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து வளைஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த மலபார் ஸ்பினச்சும் வந்து நான் வந்து 2 டைப் பார்த்தா இப்போ வந்து அந்த தண்ணியில் போட்டது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதும் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஸோ இதில் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தண்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீட்லேயே நம்ம கீரையும் வளர்க்கலாம். ஓகேங்க, தேவையில்லாமல் காசு போட்டு வாங்க தேவையில்லை.